வரைக்கும் நம்ம மலை பிரசங்கத்துல என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம்ன்றதை ஞாபகப்படுத்திடலாமா? இன்றைக்கு நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசு என்ன சொல்றாரு, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த மலை பிரசங்கத்தை எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஆகவேதான் பைபிள்ல தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, மூடத்தனமாக சில விஷயங்களை சூழமையை விட்டு எடுத்து அதை நாம் பயன்பாட்டிலே அதை பயன்படுத்தும் பொழுது துர் உபதேசங்களுக்கு அது வழிவகுத்து விடும். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், இந்த ஒவ்வொரு விஷயங்களிலே என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவத்தின் அடித்தளம் என்ன? ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. கட்டடம் என்ன? கட்டடம் கட்டணும். மனம் திரும்புதல் அடித்தளம், மலை பிரசங்கம் கட்டிடம். அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, நம்ம ஏன் கேட்கணும்? மேலோட்டமா நம்ம ஜெபிச்சோம்னா மேலோட்டமான ஆசீர்வாதங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த மலை பிரசங்கத்தை நாம் படித்திருக்கிறோம். இந்த மலை பிரசங்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அதற்கு தான் இந்த வசனத்தை அவர் சொல்லி இருக்கிறார். என்னென்ன அந்த சுவாபங்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விரும்புறீங்களோ அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கடினமானது ஒன்றுமே இல்லை. நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து இயேசுவின் முதல் போதனையான மலை பிரசங்கத்தை படித்து கொண்டு வருகிறோம். இது வரைக்கும் நம்ம மலை பிரசங்கத்துல என்னெல்லாம் படிச்சிருக்கிறோன்றதை ஞாபகப்படுத்திடலாமா? மலை பிரசங்கம் அதனுடைய வேத பகுதி அதிகாரங்கள் 5 முதல் 7 வரை. த சர்மன் ஆன் த மவுண்ட். மத்தேயு 5:1-12 வரைக்கும் நல்ல குணங்கள், குட் கேரக்டர்ஸ் அல்லது ரைட் ஆட்டிடியூட்ஸை குறித்து படிச்சோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13-19 வரைக்கும் உங்கள் சீஷத்துவத்தை காட்டுங்கள், ஷோ யோர் டிசைபிள்ஷிப் என்ற தலைப்பின் கீழ் நம்ம படித்தோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் தவறான குணங்கள், பேட் கேரக்டர்ஸ் அல்லது ராங் ஆட்டிடியூட்ஸை குறித்து நம்ம படிச்சோம். இதை கடந்த வாரத்துல நம்ம படித்து நிறைவு செய்தோம். இன்றைக்கு நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், மலை பிரசங்கத்தின் முடிவு, மலை பிரசங்கத்தின் இறுதி ஆலோசனைகள், கன்க்ளூஷன் ஆஃப் த சர்மன் ஆன் த மவுண்ட். இதனுடைய வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6 முதல் 29 வரை. வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். இதற்கு முன்பாக இயேசு இந்த மலை பிரசங்கத்தில் எதை ராஜ்யத்தின் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது ராஜ்யத்தின் பிள்ளைகளுடைய குட் கேரக்டர்ஸ், நல்ல குணங்கள் என்ன என்று சொல்லி நாம் படித்திருக்கிறோம். ராஜ்யத்தின் பிள்ளைகளுடைய தவறான குணங்கள், இருக்கக்கூடாத காரியங்கள் என்னவென்று சொல்லி தெளிவாக இயேசு கற்றுக் கொடுத்தார். போன பாடத்திலே நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவரையும் நீங்கள் நியாயம் தீர்க்க கூடாது என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். இது ஒரு தவறான குணம் என்பதை நாம் தெளிவாக போன வாரத்துல நம்ம படித்தோம். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது என்று சொன்னது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் சீஷர்கள் பகுத்தறிவு உடையவர்களாக, டிசர்ன்மெண்ட் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு என்ன சொல்றாரு, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நியாயப்படுத்தாதே, ஆனால் எல்லா பகுத்தறிவையும் தூக்கி எறியாதே. டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல் பட் டோன்ட் த்ரோ அவுட் ஆல் டிசர்ன்மெண்ட் ஈதர். நியாயப்படுத்த வேண்டாம், யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. பகுத்தறிவோடு கூட நீங்க வாழணும். நீங்க டிசர்ன்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும். இது என்னது, இது தவறானதா, இது சரியானதா என்பதை சீஷர்களே நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த இடத்துல 2 விஷயத்தை அன்று சொல்றார் பாருங்களேன். பரிசுத்தமானது முத்துக்கள். பரிசுத்தமானது முத்துக்கள் என்றால் என்ன? முதல் நம்ம அதை பார்க்கணும் இல்லையா? இந்த பகுதியில நம்ம இந்த வசன சூழமையை பார்க்கும் பொழுது, கான்டெக்ஸ்டுவலா பார்க்கும்போது, பரிசுத்தமானது முத்துக்கள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த மலை பிரசங்கம், the sermon on the mount தான் என்னது, முத்துக்கள் அல்லது பரிசுத்தமானது. இன்னொரு காரியம் இந்த வசனத்துல பார்க்கிறோம் பாருங்களேன். 2 மிருகங்களை ஆண்டவர் சொல்றார். ஒன்று நாய், இன்னொன்று பன்றி. நாய், பன்றி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இத 3 வகையிலே நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, இந்த நாய் பன்றினா என்ன அப்படின்னா, தேவனின் ராஜ்யத்திற்கும் அதை அறிவிக்கும் செய்திக்கும் விரோதமானவர்கள்.
எல்லாருமே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, எல்லாருமே நாம் சொல்லுகிற சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்திற்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அவர்களை தான் வேதம் சொல்லுகிறது நாய்கள், பன்றிகள் என்று சொல்லி. மற்றவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நம்ம என்ன செஞ்சிருவோம், சில வேளையில ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நம்ம மற்றவங்கள்ட்ட உடனே நம்ம சொல்லிடுவோம். அப்ப என்னாகும், அவர்கள் நம்மை கேலி செய்வார்கள், நம்மை பரியாசம் செய்வார்கள். அதுதான் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். பாத்தீங்களா? ஏன் பரிசுத்தமானதை, ஏன் அந்த முத்துக்களை, ஏன் இந்த மலை பிரசங்கத்தை எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, அது என்ன பண்ணுமா, நம்ம அப்படி சொல்லும் பொழுது போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து நம்மள என்ன செய்யும், அது ஏளனப்படுத்தும், நம்மை கேலி செய்யும், திருப்பிக் கொண்டு உங்களை தாக்கும், பீறி போடும் என்று சொல்லி இயேசு தெளிவாக இங்கே சொல்லுகிறார். அப்ப சீஷர்களே, நீங்கள் எல்லாரிடத்திலும் என்ன செய்யக்கூடாது, உங்கள் முத்துக்களை சொல்லக்கூடாது. யார்கிட்ட எதை சொல்லணும் அப்படின்ற அந்த பகுத்தறிவு உங்களுக்கு தேவை என்பதை தான் இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவம் ஆரம்பித்து ஒரு சில நாட்களிலே மிகுந்த உபத்திரம் வந்துவிட்டது. எல்லாரும் பிரிய வேண்டிய ஒரு நேரம் வந்த பிற்பாடு எல்லா சீஷர்களும் ஒன்று கூடி சில ஒழுங்கு முறைகளை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். இனி நாம் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, ஆகவே உலகத்தின் பல இடங்களுக்கு நம்ம செல்ல வேண்டியது இருக்கிறது. ஆகவே நமக்குன்னு ஒரு புக் எழுதிக்கலாம், இந்த புக்ல சில ரூல்ஸ் வச்சுக்கலாம். இந்த ரூல்ஸ் படி நம்ம என்ன செய்யணும், நமக்கு கிடைக்கிற ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களே தங்களுக்குள்ள தீர்மானித்து கொண்டார்கள். ஏன் என்று சொன்னால், அன்னைக்கு பைபிள் கம்பைல் ஆகல, அவர்களிடத்துல இருந்ததெல்லாம் பழைய ஏற்பாடு மட்டுமே. புதிய ஏற்பாடு அது ஒரு தனித்தனி புத்தகமாக இருந்தது. ஆகவே இவர்கள் சில முக்கியமான கோட்பாடுகளை, பிரின்சிபிள்ஸ அவங்க இந்த புக்ல எழுதி வச்சுக்கிட்டாங்க. அது பேர் என்ன அப்படின்னு சொன்னா தி டிட்டாடே. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் சர்வீஸ் புக், திருச்சபையின் முதல் சேவை ஒழுங்கு புத்தகம். The Dittade அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை அந்த ஸ்பெல்லிங் டிட்டாச்சி அப்படின்ற மாதிரி இருக்குது, ஆனா அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டிட்டாடே அப்படின்னு சொல்லணும். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, the teachings of the 12 apostles, முதல் 12 சீஷர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த அந்த உபதேசங்கள், அந்த டீச்சிங்ஸ், அது இதுல இடம் பெற்றிருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்லே அப்படின்னு சொல்ற ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்களை தவிர உங்கள் திருவிருந்தை, நற்கருணையை யாரும் சாப்பிடவோ குடிக்கவோ வேண்டாம். ஏனென்றால் இதை பொறுத்தவரை பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்காதீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அந்த பார்க்லே சொல்றார். Let no one eat or drink of your Eucharist and the communion except those who baptized into the name of the Lord, for as regards this the Lord has said, give not that which is holy unto dogs. இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற இதே வார்த்தையை இந்த சீஷர்கள் அந்த புத்தகத்திலே எழுதி வைத்திருந்தார்கள். எதற்கு என்று சொன்னால், இந்த கம்யூனியன் அல்லது திருவிருந்த யாரெல்லாம் அதை புசிக்க வேண்டும் என்றால், யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே. இன்றைக்கு பல இடங்களிலே பல துர் உபதேசங்கள் வந்துவிட்டது. ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல, யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கம்யூனியன் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு உபதேசம் வந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் என்று அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தபடியால் அவங்க ஒரு கோட்பாடு, பிரின்சிபிள் வச்சிருந்தாங்க. யாருக்கு கம்யூனியன் கொடுக்கணும்? மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு மட்டுமே இந்த திருவிருந்து கொடுக்க வேண்டும். மற்றபடி give not that which is holy unto dogs. அந்த டாக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமானவர்கள். உங்களுக்கு இப்ப விளங்குச்சா? இரண்டாவது காரணம், ஏன் இந்த இடத்துல பன்றிகள், நாய்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மாய்மாலமான மற்றும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற விசுவாசிகள், ஹிப்போக்ரட்டிக்கல் அண்ட் ஜட்ஜ்மெண்டல் பிலீவர்ஸ்.
நாம் இந்த பாட துவக்கத்திலிருந்தே படித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, வேத பாரகர் பரிசேயர்கள் என்பவருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை விளக்கமாக இந்த மலை பிரசங்கத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேத பாரகர் பரிசேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டவர் சொன்னாரு? அவங்க கிட்ட இருந்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கெட்ட குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய மாய்மாலம், நடிக்கிற தன்மை, ஹிப்போக்ரைட். அவங்க இயேசு கிறிஸ்து ஒரு விபச்சார ஸ்திரிய கூட மன்னிச்சிட்டாரு. ஆனால் இந்த மாய்மாலம் பண்ணுகிற இந்த வேத பாரகர் பரிசேயரை அவர் கடிந்து கொண்டார். அவருக்கு நடிக்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கும் அதே ரூல் தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால நடிக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் வெறுக்கிறார், அவர்களை பகையாய் பகைக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒரு முழு அதிகாரத்தையும் இந்த வேத பாரகர் பரிசேயரை குறித்து ஐயோ ஐயோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, குருட்டுத்தன்மையா நீங்க வாழ்ந்துட்டு நீங்க வழிகாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த அதிகார துவக்கத்துல தான் நம்ம படிச்சோம். கடைசி தவறான குணம் மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறது. எளிதாக என்ன பண்ணிடுவோம், நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்திடுவோம். நம்மிடத்திலே ஒரு பெரிய உத்திரம் இருக்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவர்கள் கண்களில் இருக்கிற துரும்பை எடுப்பதற்கு முயற்சிப்போம் என்று சொல்லி ஆண்டவர் நகைச்சுவையாக இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப இந்த பகுதியிலே இந்த வசன சூழமையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாய்கள், இந்த பன்றிகள் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், மாய்மாலமான விசுவாசிகள். இரண்டாவது, மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற விசுவாசிகள், ஹிப்போக்ரட்டிக்கல் அண்ட் ஜட்ஜ்மெண்டல் பிலீவர்ஸ். மூன்றாவதாக நம்ம இந்த நாய்கள் பன்றிகள் என்று சொல்லி எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, தேவன் இல்லாத மனிதன், மிருகம். தேவன் ஆதி மனிதனை படைக்கும் பொழுது மனிதனை எப்படி படைத்தாரோ அதே போல மிருகத்தையும் அவர் மண்ணினாலே சிருஷ்டித்தார். ஒரே வித்தியாசம், மனிதனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ளே அந்த ஆத்துமா என்கிற அந்த அழியாத ஒரு காரியத்தை வைத்தார். மிருகத்துக்குள்ள போய் ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதவில்லை. ஆனால் மனிதனுக்குள்ளதான் என்ன பண்றாரு, ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதுகிறார். அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்றைக்கு ஆதி மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அன்றைக்கே அவன் மரித்து விட்டான். தேவனோடு இருந்த அந்த உறவு அருந்து போனது. அதனாலதான் அவனுக்கு தேவனை தேடுகிற அந்த விருப்பம் இல்லாமல் போனது. யார் இந்த நாய்கள் அல்லது பன்றிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், தேவன் இல்லாமல் உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே தங்களுடைய நேரங்களை செலவழித்து, ஆண்டவர் வேண்டாம், எனக்கு பணம் தான் இந்த உலகத்துல வேணும், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த இடத்துல நாய்கள் பன்றிகள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கலாம். பன்றிக்கு சாக்கடை ரொம்ப பிடிக்கும். இந்த வசன சூழமையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவங்க கிட்ட போய் நீ போதனையை கொடுத்தனா அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்க, உன்னையே ஏளனப்படுத்துவார்கள். இதெல்லாம் இந்த காலத்துக்கு லாய்க்கப்படாது, இதெல்லாம் வேலைக்காவாது அப்படின்னு சொல்லி உன்னையே பரியாசம் பண்ணுவார்கள். ஆகவே நீ இந்த முத்துக்களை அவர்களுக்கு முன்பாக போடாத அப்படின்றத சொல்றாரு. இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு இவர் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களை திருத்துகிற வகையிலே இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கலாம். அப்ப இந்த முத்து அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய திருத்துதல் என்பது ஒரு முத்து. காட்லி கரெக்ஷன் இஸ் a pearl. ஒரு கணம் இந்த பாடங்களை நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒருவேளை குத்தலாம். நம்ம எந்தெந்த பகுதியில குறைபாடுகளோடு வாழ்கிறோமோ இதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கும் பொழுது குத்தி காட்டலாம். ஆனா
அதே நேரத்துல நம்ம திருந்த வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அப்ப பன்றிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவின் ஆலோசனைகளை பெறக்கூடாது என்பதிலே உறுதியாக இருப்பார்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் முத்துக்களை இந்த பன்றிகள் முன்னே நீங்க போடாதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏனென்று சொன்னால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பவுல் ரொம்ப விளக்கமா சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏன் அவங்களால ஆண்டவரை தேட முடியல, ஏன் அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறாங்க, ஏன் அவங்க மாய்மாலம் பண்றாங்க, ஏன் அவங்கள மத்தவங்கள நியாயம் தீர்க்கிறாங்க, ஏன் உலகம் என்று சொல்லி உலகத்திற்கு பின்னால ஓடிட்டு இருக்காங்க, ஏன் பணம் என்று சொல்லி பணத்துக்கு பின்னால ஓடிட்டு இருக்காங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகவேதான் நாம் என்ன செய்யக்கூடாது, அவங்க முன்னாடி இந்த காரியத்தை சொல்லக்கூடாது என்பதை ஆண்டு சொல்றாரு. நாம் மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களிலும் நாம் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரதான கட்டளை தான். ஆனாலும் நாம இந்த மலை பிரசங்கம் என்று சொல்லுகிற இந்த இயேசுவின் போதனைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, பன்றிகள் முன்னால, நாய்கள் முன்னால தூக்கி போற்றக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக இடங்களிலே சீஷர்கள் போய் அவர்கள் சுவிசேஷத்தை பரப்பினார்கள். அவர்கள் சொல்ல போனாங்க. சில இடங்களிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், சில இடங்களிலே அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 19:9 வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பின போது வேதம் சொல்லுகிறது, அவன் அவர்களை விட்டு விலகி வேற இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் தங்களை எதிர்க்கிறவர்களுக்கு விரோதமாக எந்த காரியங்களும் செய்யாமல் அவர்கள் விலகி போனார்கள். இன்றைக்கு சுவிசேஷம் ஞானமாக அறிவிக்கப்பட வேண்டும். நம்மளே வாண்டடா போய் யார் வாயில்னா போய் விழுந்துடக்கூடாது. அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, பகுத்தறிவு தேவை. இதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை தேவைப்படுகிறது. நிறைய பேர் ரொம்ப ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நாங்க போய் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம போய் அவங்களே சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே நான் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே என்று சொல்லி பாடுவது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு என்று பணிகளை செய்யும் பொழுது அவருடைய வழி நடத்துதலுக்காக அவரிடத்துல ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் போன்னு சொன்னார்னா போகணும், ஆண்டவர் பேசுன்னு சொன்னார்னா பேசணும். ஆண்டவர் தான் நமக்கு வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். இதற்காக நாம் தாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். நீதிமொழிகளிலே நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு வசனம் சொல்லும், மூடர்களுக்கு முன்பாக நீ என்ன செய்யாத, உன்னுடைய முத்துக்களை உன்னுடைய ஆலோசனைகளை சொல்லாத. அதே அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், நீ மூடர்களுக்கு ஆலோசனை சொல்லு, இல்லைன்னா அவன் பெரியாளாயிருவான் அப்படின்னு சொல்லுது. என்ன இது ஒரே முரண்பாடா இருக்கு, ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கே. முதல்ல சொல்லாதன்னு சொல்றாரு, அடுத்தது சொல்லுன்றாரு. இப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு கேட்டா, எந்த இடத்துல சொல்லணுமோ அங்க சொல்லணும், எந்த இடத்துல சொல்லக்கூடாதோ அங்க சொல்லக்கூடாது. அதைதான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மனுஷங்களா நம்ம நாய்கள் பன்றிகள் என்று சொல்வது அல்ல, அவருடைய குணங்களை ஆண்டவர் இங்க சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். பாவ மனிதனுக்குள், ரட்சிக்கப்படாத மனிதனுக்குள் ஏராளமான துர்மார்க்கமான காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய துர் உபதேசங்கள் இருக்கிறது. கிருபையின் உபதேசம், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், கிளைம் இட் அண்ட் பொசஸ் இட் அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்குது. இன்னும் பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய அந்த பாடு மரணத்தை நினைவு கூறும்படி திருவிருந்தை ஆண்டவர் எடுக்க சொல்லி இருக்கிறார். ஆனால் சில கூட்டம் என்ன சொல்லுகிறது, அந்த அப்பம் தான் இயேசுவின் சரீரம், அந்த திராட்சை ரசம் தான் உண்மையாகவே இயேசுவின் ரத்தம், அதை நான் குடிக்கிறேன் அப்படின்றாங்க. இன்னொரு இடத்துல பாருங்க, நம்ம இப்ப மலை பிரசங்கத்துல படித்தோம், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மொத்தமா பிடுங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குற கூட்டம் இருக்கிறது. தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பீர்கள் அப்படின்னு சொன்னா வேணும்னே தேளெல்லாம் போய் மிதிக்கிறது. வெளிநாடுகளிலே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட உபதேசங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒரு ஆள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாட்டில்
ஆராதனைக்கு வரும்பொழுது பாம்பெல்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டு கைகளில் சுத்தி கொண்டு விஷ பூச்சிகளை உடம்புல ஏற்றிக்கொண்டு அவர் சொல்றது என்னன்னா, விஷமான தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பீர்கள், அவைகள் உங்களுக்கு ஒன்றும் தீங்கு செய்யாது என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே இது ஒன்றும் செய்யாது என்று சொல்லி பல ஆண்டுகளாக இந்த காரியத்தை செய்து கொண்டு வந்தார். ஒரு நாள் திடீர் என்று சொல்லி அந்த விஷத்தினாலே அவர் மரித்து போனதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல கூட இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்கிறதுனாலே நம்ம என்ன செய்யணும், அதை பகுத்தறிய வேண்டும். இது உண்மையாகவே சரியானதா? நிறைய கூட்டம் போகுதுங்க, நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்குது, கேட்கறதுக்கு இன்பமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிவு இல்லாமல் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட வஞ்சகமான வலையிலே விழுவது நிச்சயம். ஆகவேதான் பைபிள்ல தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, மூடத்தனமாக சில விஷயங்களை சூழமையை விட்டு எடுத்து அதை நாம் பயன்பாட்டிலே அதை பயன்படுத்தும் பொழுது துர் உபதேசங்களுக்கு அது வழிவகுத்து விடும். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், இந்த ஒவ்வொரு விஷயங்களிலே என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இன்னும் கிறிஸ்தவ உலகத்திலே பிரபலமாய் காணப்படுகிறது பாசிட்டிவ் கன்ஃபஸிங். நாவினால் நேர்மறையாய் பேசுவதின் மூலமாக அது அப்படியே பலிக்கும். விசுவாச வார்த்தைகள் வேற, அதே நேரத்தில் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் வேற. பாசிட்டிவ் கன்ஃபெஷன் என்பது இந்த உலக பிரகாரமான ஒரு காரியம். யோகா போன்ற காரியங்களிலே பாசிட்டிவ் கன்ஃபெஷன் உண்டு. நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே இந்த வசனத்தை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, உன் நாவின் கீழ் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. நீ மரணத்தை விரும்பினா மரணத்துக்கு போவ, நீ ஜீவனை விரும்பினா ஜீவனுக்கு போவ, நீ உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை உட்காந்து மூடத்தனமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுவும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு சொன்னால் பரவாயில்ல, ஆண்டவரே எனக்கு இதை தாரும், எனக்கு பங்களா கொடுங்க, நான் அப்படியே அறிக்கை செஞ்சுட்டே இருந்தேன், எனக்கு பங்களா கிடச்சிருச்சு. நான் வண்டி வேணும் வண்டி வேணும்னு அறிக்கை செஞ்சுட்டே இருந்தேன், எனக்கு வண்டி கிடச்சிருச்சு. இதை சொல்லலை ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். சுகத்தை பெறுவதற்கு கூட எதற்கு சுகம் வேண்டும்? ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைக்கென்று நான் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உமக்காக நான் வாழ வேண்டும் என்பதற்காக சுகம் கேட்கணும். நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய காரியங்களை இந்த உலகத்துல நான் சொத்து சேர்க்கணும், அதுக்காக எனக்கு வியாதியை மாற்றுங்கன்னு கேட்கக்கூடாது. அப்ப எதற்கு நம்ம இந்த காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கிறிஸ்தவ உலகத்துல கூட இந்த காரியங்கள் மிக அதிகமாக கிறிஸ்தவ உலகத்துல அது பரவி கொண்டிருக்கிறது, செழிப்பின் உபதேசம். ஆகவே இந்த காரியத்திலே நாம் பகுத்தறிந்து சரியானதை பிடித்து கொண்டு அவர் சொல்லி இருக்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்ப மலை பிரசங்கம் என்பது எல்லாருக்கும் அல்ல. யார் ஒருவர் மனம் திரும்பி இருக்கிறார்களோ, இயேசுவின் ஆளுகைக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த மலை பிரசங்கம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல அவர் போகும் பொழுது அவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, சிலுவையை மட்டும் நான் பிரசங்கிக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் இன்னும் குழந்தையை போல இருக்கிறார்கள், இவர்களுக்குள்ள வளர்ச்சி இல்லை. காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டும், ஆனா இவங்க இன்னும் பால் உண்ணுகிற குழந்தைகளை போல இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது சில முதிர்ந்த விசுவாசிகளுக்கு அவர் போதனைகளை கொடுக்கிறதை பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தின் மூலம் யார்கிட்ட என்ன சொல்லணும், யார்கிட்ட என்ன சொல்லக்கூடாது, முத்துக்களை அந்த பரிசுத்தமானதை போய் நாய் முன்னாடி பன்றி முன்னாடி போட்டுறாத. அப்படி போட்டுட்டா அது உன்னையே எட்டி உதைச்சு உன்னையே பீறி போட்டு விடும், உன்னை கேலி செய்து விடும், அந்த முத்துக்களை அழித்து விடும். அதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதாவது ரட்சிக்கப்படுதல் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்தின் அடித்தளம் என்ன? மனம் திரும்புதல். கிறிஸ்தவத்துடைய ஃபவுண்டேஷன் என்ன? ரிப்பென்டன்ஸ். என்ன அந்த ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, கட்டடம் என்ன கட்டடம் கட்டணும், அதுதான் இந்த மலை பிரசங்கம். உங்களுக்கு விளங்குச்சா? இப்போ நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். அடித்தளம்
மனம் திரும்புதல். இந்த மலை பிரசங்கம் என்பது நீங்க அனுதினம் வளர வேண்டிய, ஒவ்வொரு செங்கலா வைக்கிற மாதிரி 9 விதமான நல்ல குணங்கள், 9 விதமான அந்த தவறான குணங்களை உங்களை விட்டு களைந்து விட வேண்டும். செங்கலை அடுக்கணும், தேவையில்லாத காரியங்களை வெட்டி எடுத்துடணும். அப்பதான் ஒரு கட்டிடமாக அது உருவாகும். மனம் திரும்புதல் அடித்தளம், மலை பிரசங்கம் கட்டிடம், ரிப்பென்டன்ஸ் ஃபவுண்டேஷன், தி சர்மன் ஆன் தி மவுண்ட் பில்டிங். இதுதான் நம்ம இறுதி வசனங்களில் நம்ம 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மணலின் மேல் கட்டினவன், கண்மலையின் மேல் கட்டினவன். கட்டிடம், கட்டிடத்திற்கு கர்த்தர் ஒப்பிடுகிறார். அப்ப நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒவ்வொரு குணாதிசயங்களையும் நாம் அனுதின வாழ்க்கையிலே கட்டி கொண்டே இருக்க வேண்டும். தேவையற்ற காரியங்கள், அந்த கட்டிடத்திற்கு தடையாயிருக்கிற அந்த தவறான குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கலந்து எறிய வேண்டும். அதுதான் இந்த காரியம் நமக்கு விளக்குகிறது. எல்லா மதங்களும் எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, நன்மையானதை செய், மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத அப்படின்னு சொல்லுது. ஆனா கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் மனம் திரும்புதல் இருக்குது. மற்ற மதங்களில் மனம் திரும்புதல் இல்லை. சும்மா நல்லது செய், தர்மம் செய், உனக்கு புண்ணியம், நீ நல்லது செஞ்சனா உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இது மற்ற மதங்கள் போதிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும். அடித்தளமே மனம் திரும்புதல் தான். இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் நம்முடைய உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? சபைக்கு ஒழுங்காய் செல்லுகிறவர்கள், கிறிஸ்தவ பெயர்களை வைத்திருப்பவர்கள், சரியான நேரத்தில் ஞானஸ்தானம் எடுப்பவர்கள், ஆண்டவருக்காக கொடுப்பவர்கள். இப்படி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா பரலோகத்திற்கு போயிடலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அடித்தளமாகிய மனம் திரும்புதல் நமக்குள்ளே இருக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு பிறகு நம்ம இந்த மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வைத்து கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சரியான ஒரு வளர்ச்சி. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலையில எழும்பி ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாளிலே நான் என்ன பேச வேண்டும், நான் யாரிடத்துல போக போகிறேன், எனக்கு ஞானத்தை கொடும், நான் என்ன காரியம் செய்ய வேண்டும், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாராம்? நமக்கு கல்விமானின் நாவை அவர் தந்தருளுவார். என்ன வார்த்தை? சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லும்படியாக, சமயத்துக்கேற்ற வார்த்தையை நாம் பேசும்படியாக கல்விமானின் நாவை அவர் தருவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். ஏன் தெரியுமா? அவர் தேவனா இருந்தாலும், அவர் தேவகுமாரனா இருந்தாலும், நமக்கு முன்மாதிரியாக அவர் நமக்காக விட்டு சென்றிருக்கிற அந்த நல்ல சுவாபம், இரவு முழுவதும் ஜெபித்தார். பிதாவானவர் பேசுகிற அந்த காரியத்தை பகலிலே அவர் ஊழியம் செய்தார், மக்களுக்கு அவர் போதித்தார். நாமும் ஆண்டுடைய சமூகத்திலே அதிக நேரம் ஜெபிக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் பேசும் பொழுது, உறவாடும் பொழுது அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழிகளை அவர் காட்டுவார். அவர் சொல்லியிருக்கிறார்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அல்லவா சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே அநேக நபர்களை சந்திக்கிறார். ஒவ்வொருத்தரையும் அவர் அதே மாதிரி நடக்கிறது இல்லை. பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையை நீங்க கூர்ந்து கவனிக்கும் பொழுது அதை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி அவர் நடந்து கொள்வார். உதாரணமாக, நம்ம அடிக்கடியாக நம்முடைய பாடங்களை படிக்கிறதான கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரீ, அந்த சம்பவத்தை எடுத்துக்கோங்களேன். மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் அவளை நீங்கள் கல்லெறிந்து கொல்ல வேண்டும். ஆகவே இப்பொழுது போதகரே, இவள் விபச்சார ஸ்திரீ, இவளை கல்லெறியும் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். இயேசு என்ன பண்றாரு? அவள் மேல் கல்லெறியல, உடனே அவளை நியாயம் தீர்க்கல. நம்ம போன பாடத்துல படிச்சோம். இமீடியட்டா அவன் மேல அவர் என்ன பண்ணல? கல்ல தூக்கி போடல. அவர் குனிந்து எழுதினார். என்ன சொல்லிட்டு எழுதுறாரு? உங்களில் குற்றம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை எறிய கடவன் என்று சொல்லி அவர் குனிந்து எழுதினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. குற்றம் செய்யாதவன் என்று சொல்லும் பொழுது இயேசுவை தவிர அங்க யாருமே இல்லை. அவர் கல்லெறிய முடியும்,
ஆனால் அவர் உடனடியாக அந்த நியாய தீர்ப்பை அவள் மேலே போடாமல் அவர் குனிந்து எழுதுகிறதை பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் போன பாடத்துல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். குனிந்து எழுதும் பொழுது பிதா சொல்லியிருப்பாரு, நீ மன்னிச்சிரு மகனே, நீ மன்னிச்சிரு. உடனே அவர் நிமிர்ந்து பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ பாவம் செய்யாதே. பாருங்களேன், இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். அதாவது அப்பாவித்தனமாக ஆண்டவரத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு கரெக்டா பதில் கொடுப்பாரு. ஆனா அதே நேரத்துல குரூக்கடா ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர கூட்டத்தாருக்கு அவரும் என்ன பண்ணுவாரு, எதிர்மறையான காரியத்தை செய்யறத நம்ம பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒரு முறை இவரை குற்றம் சாட்டுவதற்காக இயேசு கிட்ட வராங்க. நீர் எந்த அதிகாரத்தினால இந்த காரியங்கள்லாம் செய்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உடனே இயேசு சொல்றாரு, நான் எந்த அதிகாரத்தினால செய்யறேன்னு உங்களுக்கு சொல்லணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவர் இன்னொரு கேள்வியை கேட்கிறத பார்க்கலாம். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டானதா மனிதனால் உண்டானதான்னு கேட்கிறாரு. கேள்வி கேட்டா பதில் கொடுக்கணும். இவர் என்ன பண்றாரு, கேள்வி கேட்டா இவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. உடனே அங்க சூழ்ந்திருந்த அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த கூட்டத்தார், தேவனால் உண்டானது அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் அவரை நம்பலன்னு சொல்லுவாங்க, யோவானால் உண்டானது அப்படின்னு சொன்னா ஏன் நீங்க அவனை கொலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாரு. ஆகவே நம்ம தெரியாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, அப்ப நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்றார். ஒரு முறை அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறார்கள். ஒரு ஸ்திரீக்கு ஒரு புருஷன் இருந்தான், அவன் மரித்து போகிறான். அதற்கு பிற்பாடு அவனுடைய சகோதரனை திருமணம் செய்கிறாள். இப்படியாக 7 சகோதரர்கள் அவர்களுக்கு இருந்தது. எல்லாரையும் திருமணம் செய்து எல்லாருமே மரித்து போறாங்க. கடைசி நாள்ல இவள் யாருக்கு மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விளக்கி சொல்லுகிறதை பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு வீட்டுல விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அப்ப அப்பாவித்தனமா அந்த யோவானின் சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கெல்லாம் உபவாசம் இருக்கிறோம், ஆனா உங்களுடைய சீஷர்கள் உபவாசம் பண்ணாம இப்படி விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்களுக்கு சொல்றாரு, மணவாளன் இருக்கு வரைக்கும் அவங்க உபவாசிக்க மாட்டார்கள், மணவாளன் எடுக்கப்படும் நாள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொல்லி எந்தெந்த இடத்துல என்னென்ன பதில் சொல்லணும் அவர் வித்தியாசப்படுத்தி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப நம்மளும் இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை கூர்ந்து படிக்கும் பொழுது நம்மளும் எப்போ என்ன காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறத நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், படித்து கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம், யாரு எப்படி அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு. ஒரு முறை பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ வந்து அப்படியே அப்ரிஷியேட் பண்ணி சொல்றா, பவுலை போல ஒரு பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு. நம்ம கிட்ட சொல்லியிருந்தா ஆமா ஆமா எனக்குள்ள இயேசு இருக்கிறார் அதனாலதான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா பவுல் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம கூட யார் பேசுறா, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பகுத்தறிய வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ 9 விதமான நல்ல குணங்கள், 9 விதமான கெட்ட குணங்களை கர்த்தர் சொல்லிட்டு இந்த இடத்துல ராஜ்யத்தின் பிள்ளைகள் நடைமுறை ரீதியாக பகுத்தறிய வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் இந்த காரியங்களை படித்து கொண்டிருக்கும் பொழுது 9 விதமான நல்ல குணங்களை படித்தோம். ஆவியில் எளிமை, துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நடைமுறையில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். நமக்கு ஒரு சம்பவம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யவானான ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெறும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்பனைகளை கைக்கொள், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி அந்த 10 கட்டளைகளை சொல்லுகிறதை பார்க்கலாம். உடனே அந்த வாலிபன் சொல்றாரு, இதெல்லாம் நான் சிறு வயதுலேருந்தே கடைபிடித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் விசனப்பட்டு துக்கப்பட்டு அவன் துக்கத்தோடே கூட ஆண்டவரை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பண ஆசை அப்படின்ற ஒரு பாடத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பண ஆசை உள்ளவர்கள் தேவனை ஒருபோதும் சேவிக்க முடியாது. ஒன்று தேவன், இல்லாவிட்டால் பணம். ரெண்டுமே சேவிக்க முடியாது என்பதை விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனால்
அங்க சூழ்ந்திருந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒட்டகமே ஊசியின் காதுக்குள்ள போயிரும், ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிது என்று சொல்லுகிறார். உடனே சீஷர்கள் கேட்குறாங்க, அப்போ ஐஸ்வர்யவான்கள் யாருமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, மத்தேயு 19:26, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பட் ஜீசஸ் beheld them and said unto them, with men this is impossible, but with God all things are possible. இந்த மலை பிரசங்கத்தை நாம் படிக்கும் பொழுது ஒருவேளை நாம் யோசிக்கலாம், இது ரொம்ப கஷ்டம், எப்படி இது கடைபிடிக்கிறது, இப்படிலாம் வாழ முடியுமா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். அதற்கு தான் அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 3 விஷயத்தை சொல்றார் பாருங்களேன். Ask and it will be given unto you, seek and you will find, knock and it will be opened for you. 3 விதங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். முதல் லெவல் ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா கேளுங்கள், ஆஸ்க். 2வது லெவல் ஜெபம் அப்படின்னா என்னது, தேடுங்கள், சீக். 3வது லெவல் ஜெபம் என்னன்னா நாக், தட்டுங்கள். கேளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்தை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். தேடுறது எப்படி பண்ணுவோம், கொஞ்சம் எஃபர்ட் எடுப்போம்ல, கொஞ்சம் முயற்சி எடுத்து எங்க போச்சு அப்படின்னு தேடுவோம். 10 வெள்ளிக்காசு அந்த உவமையில 10 வெள்ளிக்காசு வைத்திருந்த அந்த ஸ்திரீ 1 வெள்ளிக்காசை தொலைச்சிடறா. அப்ப என்ன பண்றா, அவ அந்த 1 வெள்ளிக்காசுக்காக வீட்டை பெருக்கிறா. அப்ப குனிஞ்சு பெருக்கணும், தேடணும், கொஞ்சம் சிரமம் எடுக்கணும். சிலர் கேட்டுட்டு விட்டுருவோம், ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கேட்டுட்டு விட்டுறாத, அடுத்தது என்ன பண்ணு, அடுத்த லெவலுக்கு வந்துரு, நீ என்ன பண்ணு, தேடு. 3வது லெவல் என்ன, தேடிட்டு விட்டுறாது, தட்டுனா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும், திறக்கிற வரைக்கும் தட்டு. கிரேக்க மொழியில எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கேட்டுக்கொண்டே இரு, தேடிக்கொண்டே இரு, தட்டிக்கொண்டே இரு. எப்ப வரைக்கும் தேடு, கிடைக்கும் வரைக்கும் கேளு, நீ கிடைக்கும் வரைக்கும் தேடு, திறக்கப்படும் வரைக்கும் அதை தட்டு. ஏனென்று சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுது, 8ஆம் வசனம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். நிறைய பேர் கேட்கணும் அப்படின்னு சொன்னா என்ன கேட்குறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எனக்கு இந்த தேவையை சந்தியும், எனக்கு ஒரு வீடு கட்டி தாரும், எனக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு குழந்தையை தாரும், எனக்கு நல்ல படிப்பை தாரும், நல்ல வேலையை தாரும். டாப்படியா கேட்குறோம், ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வசன சூழமையை பார்க்கும் பொழுது எதற்கு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா, மேலே சொல்லப்பட்ட 9 விதமான நல்ல குணங்களை பெற்றுக்கொள்வதற்கு கேட்க வேண்டும், 9 விதமான தவறான குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து களைந்து விடுவதற்கு ஆண்டுடைய சமூகத்திலே பலன் கேட்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஏன் உங்களுக்கு வாழ்க்கையில இதை அப்பியாசப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க இதெல்லாம் கேட்கறதே இல்லை. கோபத்திலேருந்து நான் விடுபடணும் ஆண்டவரே, பொய் சொல்றதுலேருந்து விடுபடணும், ஆவியில் எளிமையை தாரும், இதெல்லாம் நம்ம என்ன பண்றதில்ல, கேட்கறதில்லை. நம்ம கேட்கறதெல்லாம் வேற ஏதோ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. பண ஆசை வேண்டாம் ஆண்டவரே, நீர் மட்டும் எனக்கு போதும், நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன், உடைக்காக, உணவுக்காக, இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக கவலைப்பட மாட்டேன், மற்றவங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன், இப்படி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. கேட்டாதானே நான் பலன் தர முடியும். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, நம்ம ஏன் கேட்கணும். எதுவுமே இலவசமா பெற்றா அதுக்கு மதிப்பே இருக்காது. நம்ம கேட்கணும், கேட்டா மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும், யார் தேடுறாங்களோ அவங்க கண்டடைவார்கள், யார் தட்டுறாங்களோ அவங்களுக்கு திறக்கப்படும். மறந்துடக்கூடாது.
நமக்குள்ள ஆழமான அந்த தீராத அந்த ஆசை தேவை. நம்ம நினைக்கணும், ஆண்டவரே நான் உம்மை போல மாறணும், உம்முடைய ஆளுமை கீழே நான் வரணும். அவருடைய ஆளுமை கீழே வரணும்னா அவர் சொல்லி இருக்கிற இந்த சட்டதிட்டங்கள் படி நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும். விசுவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். மேலோட்டமா நம்ம ஜெபிச்சோம்னா மேலோட்டமான ஆசீர்வாதங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஆழமான சில காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆழமாய் கொண்டு செல்லுவார். வேதத்தில் வாசிக்கிறோம்ல, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம். நமக்கு என்ன தேவையோ, எந்த அளவிற்கு நம்ம கேட்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த உதாரணத்தை கூட நான் அடிக்கடி நம்முடைய பாடத்திலே பயன்படுத்துகிறேன். ஒரு மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெளியில போய் ஒரு சின்ன டம்ளர் வச்சிங்கன்னா அந்த டம்ளர் நிரம்பும். ஒரு சட்டி வச்சிங்கன்னா அந்த சட்டி நிரம்பும். ஒரு பெரிய ஒரு அண்டா வச்சிங்கன்னா அந்த அண்டா நிரம்பும். அதே நேரத்தில் ஒரு டேங்க் வச்சிங்கன்னா அந்த டேங்க் நிரம்பும். தங்கம், வெள்ளி போன்ற அந்த விலையேற பெற்ற அந்த உலோகங்கள் நமக்கு கிடைக்கணும்னா ஆழமா தோண்டணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாடத்திலே இயேசு சொல்லி இருக்கிறது போல முத்துக்கள் வேணும்னா கடலின் ஆழத்துக்கு போனாதான் நமக்கு முத்துக்கள் கிடைக்கும். 29:13 வாசிக்கிறோம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஏசாயால வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். முழு இருதயத்தோடு விடாப்பிடியாக தேட வேண்டும், விடாப்பிடியாக கேட்க வேண்டும், விடாப்பிடியாக தட்ட வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த காரியங்கள் பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. அதாவது நீங்கள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சிறு பிள்ளையை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த சிறு பிள்ளை ஒன்றை தன்னுடைய பெற்றோரத்தில் கேட்கும் பொழுது ஒரு வாட்டி கேட்டுட்டு அதை விட்டுறாது. பெற்றோர் அப்படியே வேற வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அது தொடர்ந்து தொடர்ந்து என்ன செய்யும்? அது கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்போ வரைக்கும் அது கேட்கும்? பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கேட்கும். அப்போ இந்த மலை பிரசங்கத்தை நாம் படித்திருக்கிறோம். இந்த மலை பிரசங்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அதற்கு தான் இந்த வசனத்தை அவர் சொல்லி இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்னென்ன அந்த சுவாபங்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விரும்புறீங்களோ அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கடினமானது ஒன்றுமே இல்லை, ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை, மனுஷரால் கூடாதுதான். நீங்க நினைக்கலாம், நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், இந்த சுவாபத்தை என்னால் மாத்திக்க கொள்ளவே முடியல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார். தொடர்ந்து இந்த காரியங்களை நாம் வருகிற வாரத்தில் படிக்க போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஏராளமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, பரிசுத்தமானதை, முத்துக்களை பன்றியின் முன்னால, நாய்கள் முன்னால போடக்கூடாது என்ற காரியங்களை கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, இந்த நல்ல காரியங்களை எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசப்படுத்த வேண்டும் என்ற அந்த விசேஷித்த குணங்களை உம்முடைய சமூகத்தில் கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டோம். அப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் விடாமுயற்சியோடு இதை கேட்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிக்க எங்களுக்கு பலன் தாரும். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? மலை பிரசங்கத்தின் முடிவு. பரிசுத்த ஆவியானவருடைய பிரதானமான நோக்கம், ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவரை எதற்காக பிடித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய வல்லமை எதற்காக நாட வேண்டும். சில தவறான குணங்களை படித்தோம். அந்த தவறான குணங்களை விடுபடுவதற்கு நமக்கு கடினமா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப அவரை குறித்து அவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுகிறார்? நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் எஸ் தான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆண்டவர் எப்பவுமே தி பெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். இந்த மலை பிரசங்கத்துல இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகளை எளிதாக நாம் தவிர்க்கக்கூடிய ஒரு ரூல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இது தங்க சட்டமா. நம்ம இரண்டாவது ஆதாமின் சட்டத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். 3 காரியங்களை வைத்து ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு விளக்கப்படுத்துகிறதை பார்க்கலாம். ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த மலை பிரசங்கத்துல தான் தெளிவா இயேசு சொல்லி இருக்கிறார். நம்ம கிறிஸ்தவ உலகத்துல ஏராளமான பட்சிக்கிற ஓநாய்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். வரங்களில ஆண்டவர் சொல்றார் கனிகள். கனிகளை பத்தி தெரியலனா அந்த காரியத்துல நம்ம ஈடுபடவே கூடாது. பகுத்தறிவு தேவை. இது என்ன ஃபயர்? நம்முடைய பாவத்தை சுட்டரிக்கிற ஃபயர் கர்த்தர் இறக்குவார். நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கு இயேசுதான் மெய்யான ஆண்டவர், அவருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார் என்று தீர்மானித்தோமோ
அன்றிலிருந்து நாம் செய்ய வேண்டிய ஒன்று, இந்த பாடத்தினுடைய முக்கியமான ஒரு கருப்பொருள் இங்க ஆண்டவர் ஒரு முறை கூட சொல்றாரு, அந்த கட்ஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வர வேண்டும். ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய வரத்தை பேஸ் பண்ணி நம்மள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. எதை பேஸ் பண்ணி கூட்டிட்டு போவாராம்? இந்த மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, ஆர் யூ வைஸ் ஆர் ஃபூல்? இயேசு வேத பாரகரை போல பட்டர் பூசலர். இதற்கு நம்ம ஆண்டவர் படிக்க உதவி செய்திருக்கிறார் சொன்னார். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய அஸ்திபாரத்தை போட்டுட்டோம்,